ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உறுதியின் சார்பாக வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தரை எப்போதும் என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படிங்கிறது அந்த வசனம் போட்டுருக்குது. இன்றைக்கி வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்கிற தலைப்பில் நாம் பார்க்குறோம். வலைக்கு என்று சொன்னால் சிக்கல்களுக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அநேக விதமான சோதனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு போராட்டம் வரும், ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் வரும், ஒவ்வொரு விதமான வேதனைகள் வரும், ஒவ்வொரு விதமான பார்த்திங்க அப்படின்னா புலம்பல்கள் வரும். இவர் எல்லாவற்றிலேருந்தும் எப்படி விடுவிக்க முடியும், எப்படி விடுதலை பெற முடியும்னு சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள் மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள்கள் வழி தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுறது, கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என் கண்கள் கர்த்தரை எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்து வழி தெரியாமல் பிதுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கால்களை சிக்கலுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறத இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாத ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். சிக்கல்களை நீக்கக்கூடியவர், கால்களை சிக்கலான பாதைகளுக்கு வலைகளுக்கு விலகி கொள்ளக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை யார் சொல்லுதாங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அவர் வாழ்க்கையில் பலவிதமான பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை உண்டானது. வலைக்கு என்று சொன்னால் சிக்கல்னு அர்த்தம். பொதுவாக வலையை என்ன செய்வாங்க, வலையை விரிப்பாங்க. வலையை சிக்கல் அகப்படணும், கால்கள் மாட்டிக்கொள்ளணும், ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணுன்ட்டு வலைகளை என்ன செய்வாங்க, விரிப்பாங்க. குருவியை பிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, வேடன் வலையை விரிப்பான். அடுத்து மீன்களை பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் என்ன செய்வாங்க, வலையை கடலில் போட்டு விரிப்பாங்க. இது போன்ற நிலைகளில் சில நபர்களை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி வலையை என்ன செய்வாங்க போடுவாங்க. அதே போல் இந்த பூமியில் அநேக ஜனங்களை சிக்கல்களை அகப்படுத்தணும், பிரச்சனையில் மாட்டி விடணுங்கிறதுக்காண்டி சாத்தான் சில வலையை விரிப்பான். அந்த சாத்தானுடைய வலைகளுக்கு தான் சிக்கல்கள் அர்த்தம். அப்போது அப்படிப்பட்ட அந்த சிக்கல்களாகிய வலைகளுக்கு நம்ம கால்களை விடுவிக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம செய்தியிலேருந்து பார்க்குறோம். அது தாவீது சொல்கிறார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறேன்ன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது கால்கள் வலைக்கு சிக்கக்கூடாதுன்னா, நம்முடைய வாழ்க்கைகள் சிக்கல்கள் மாட்டிடக்கூடாதுன்னா, நம்ம கண்கள் எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கிறதா இருக்க வேண்டும். மனுஷனை அல்ல, மற்றவர்களே அல்ல, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறவர்களாய் நம் கண்கள் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், குடும்பங்களில், தனிப்பட்ட காரியங்களில் நம்முடைய கால்களை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார், சிக்கல்களாகிய வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் அதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேணும். இன்றைக்கி நம்ம கால்கள் சிக்கலாக மாட்டிக்குது, நம்ம வாழ்க்கை சிக்கலாக மாட்டிக்குது, அல்லது ஒரு பிரச்சனை வந்துக்குன்னா நம்ம சரியான முறையில் என்ன செய்யற தேவனை நோக்கி பார்க்கணுன்னு அர்த்தம். வேதம் தெளிவாக சொல்கிறது, என் கண்கள் கர்த்தரை எப்போதும் நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்னு தாவீது அழகாக சொல்கிறாரு. தாவீது வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ சிக்கல்கள், குடும்பத்தில் போராட்டம், சுற்றியில் போராட்டம், மகன் மூலமாக போராட்டம், நாட்டு மக்கள் மூலமாக போராட்டம், எதிரி மூலமாக போராட்டம், பலவிதமான சிக்கல்கள், அவர் கொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு தன்மையில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இருக்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை நீங்களாக்கி விடுவிக்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறோம். இன்றைக்கி கடன்கிற ஒரு சிக்கலை மாட்டிருப்போம், நோயின்னு ஒரு சிக்கலை மாட்டிருப்போம், வியாதின்னு ஒரு சிக்கலை மாட்டிருப்போம், அடுத்து மனுஷர் மூலமாக சிக்கலை மாட்டிருப்போம், அடுத்து குடும்ப உறவுகளில் பயங்கர விரிசல் பட்டு சிக்கலை மாட்டிருப்போம், அடுத்து பண பிரச்சனையில் மாட்டிருப்போம், தேவையில்லாத பழக்கங்களை மாட்டிருப்போம். இது மாதிரி பலவிதமான வலைகளாகிய சிக்கல்களில் மாட்டி என்ன செய்வோம்,
எல்லோரும் தவிச்சிருப்பாங்க உலகத்தில். எல்லாத்துக்கும் ஒரே பதில் கர்த்தருடைய பார்த்தீங்க அப்படின்னா காரியங்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குற ஒரே காரியம்தான் வழி. அதை தாவீது வாழ்க்கையில் அவர் செய்தார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வளைக்க நீங்களாக்கி விடுவிக்கிறான்னு சொன்னார். அப்போது அந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஆசிரியர் பெருமக்களும், வாலிப சகோதர சகோதரியும் யாராலும் சரி, நம்ம பலவிதமான சிக்கல்களில் மாட்டிக்கலாம். நம்முடைய கால்களை அந்த சிக்கல்களாகி வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் யாருமே நினைக்காதீங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கும்போது, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது, தாவீதை விடுவித்த தேவன் நம்மை விடுவிப்பது நிச்சயம். எனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் நீக்க தேவன் இருக்கிறாங்க அதை புரிந்து கொண்டு, சிக்கல்களை தீர்க்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவதை அறிந்து கொண்டு அவரை நோக்கி இருக்கும்படி நம்ம மனுஷனும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது சிக்கல்களை வழக்கி சிக்கல்களை தீர்க்கக்கூடியவர், வழக்கி கால்களை விடுவிக்கக்கூடியவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை கதை தருவார். இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து சிக்கல்களை நம்ம வாழ்க்கையில் நீக்கும்படியாக, கால்களை வழக்கி நீக்கலாக்க முடியாக தேவன் அருளக்கூடிய பெரிய காரியங்களை நீங்கள் காண முடியும். எனவே இந்த செய்திக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். தாவீதுடைய கால்களை வழக்கி நீங்களாக்கி விடுவித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், படிப்பில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான சிக்கல்களை அந்த உங்கள் கால்களை விட்டு, உங்கள் வாழ்க்கை விட்டு நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நீங்கள் அவரால் வருகிற இயேசு கிறிஸ்துவால் வருகிற விடுதலையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.